10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.1 7வது கணக்கு பார்க்குறோம். 1230 மற்றும் 1926 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி 12ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 2 எண்ணையும் வகுக்கும் போது மீதி 12 கிடைக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த 2 எண்களில் இருந்து 12 நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா 2 எண்கள் கிடைக்கும். அந்த 2 எண்ணோட மீப்போவா தான் நமக்கு தேவையான மிகப்பெரிய எண்ணாகும். 1230 அதில் இருந்து மீதி 12 கிடைக்கும் அப்படிங்கிறனால 12 கழிச்சிட்றோம். அப்போ 1218 நமக்கு மதிப்பாகும். அதே போல் 1926 இருந்து 12 கழிச்சிட்றோம். அப்போ 12 கழிக்கிறப்ப 1900 2 - 1 1 6 - 2 4 1914. அப்போ இந்த 2 எண்களுக்கும் 1218 மற்றும் 1914 ஆகிய எண்களின் மீப்போவா நமக்கு தேவையான மதிப்பாகும். அப்போ இந்த 2 எண்களுக்கும் மீப்போவா கணக்கிடலாம். 1914 1218 வகுத்து நம்ம கணக்கிடலாம். 1914 ஈக்குவல் டு 1218 வகுக்கிறோம். ஒரே ஒரு முறை தான் வரும். அப்போ ஒரே ஒரு முறை வந்ததுன்னா 1914 1218 கழிச்சிடலாம். கழிக்கிறப்ப மீதி என்ன வருதுன்னு எழுதிடலாம். 14 - 8ஓட மதிப்பு 6. இந்த இடத்துல 0 இருக்கும். 10 - 1 9. 8 இருக்கும். 8 - 2ஓட மதிப்பு 6. 1 - 1 0. ஸோ கிடைச்சிருக்கக்கூடிய மீதியானது 696. யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை தான் பயன்படுத்துகிறோம். அப்போ வகுத்திருக்கக்கூடிய எண் 1218 எடுத்துக்கிறோம். மீதி 696 வகுக்கிறோம். அப்போ இங்கேயும் ஒரே ஒரு முறை தான் வரும். 1218 696 நம்ம கழிச்சிடலாம். ஆயிரத்தி 1218 696 கழிக்கிறப்ப 8 - 6 2 11 - 9ஓட மதிப்பானது 11 - 9 2. இங்கே 1 இருக்கும். 11 - 6ஓட மதிப்பானது 5. அப்போ மீதி 522. அடுத்து 696 மீதி 522 வகுக்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு முறை தான் வரும். அப்போ ஒரே ஒரு முறைங்கிறப்ப 696 - 522ங்கிறப்ப மதிப்பானது 4. 9 - 2 7. 6 - 5ஓட மதிப்பானது 1. இப்போ ஒரு முறை மீதியானது 174. அடுத்து 522 எடுத்துக்கிறோம். 522 மீதி 174 வகுக்கிறோம். மீதி 174 வகுத்துட்டோம்னா 3 முறை வரும். 3 - 12 மீதி 1 3 - 21 22 மீதி 2 1 3 3 522. ஸோ மீதியானது 0. 528 அதாவது 1218 மற்றும் 1914 மீப்போவா 174 வகுக்கிறப்ப மீதி 0 கிடைச்சது. அப்போ மீப்போவா மதிப்பு 104. தேர்ஃபோர் தேவையான மிகப்பெரிய எண் 174 ஆகும். தேங்க்யூ.